இனத்துக்கான அதிகாரங்கள் கிடைக்க வேண்டும், கல்விகள் கிடைக்க வேண்டும், எங்களுடைய மொழியை தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக நீங்கள் அறிவிக்க வேண்டும், தனித்த ஒரு தமிழ்நாடு எங்களுக்கு வேண்டும் என்ற கோரிக்கையோடு பல்லாண்டு காலங்களாக அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நம்மளோட அரசியல் காலத்தில் இருந்து அது விடுபட்டு அந்த காலத்திற்கே தமிழர்கள் தமிழகை நம்மளுக்கும் மற்றவர்களுக்கும் அங்கே போர் தொடுத்து கொண்டே இருந்தது. 1956 இது உக்ரைன் நடந்தது. அப்போது இருந்த அதிபர் பண்டாரநாயகா ஒரு அறிக்கையை முன்மொழிந்தார். 1956 சிங்கள மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க திட்டமிட்டார். பல்லாண்டு காலங்களாக தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்த மக்களுக்கு அது மிகப்பெரிய வேதனையை உருவாக்கி பண்டாரநாயகாவிடம் மனு கொடுப்பதற்காக ஐயா தமிழீழ தந்தை என்று சொல்லக்கூடிய அகிம்சை போராடி செல்வா அவர்கள் தலைமையிலே தமிழர்கள் அங்கே மனுக்களோடு சென்று கொண்டிருக்கும் போது தமிழர்கள் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக எப்படி அங்கீகரிக்க சொல்வார்கள் என்று சிங்களர்கள் 10,000 மேற்பட்டவர்கள் அந்த 1956 கடுமையான தாக்கி மனு கொடுக்க சென்றவர்களாம் அடித்து மிகப்பெரிய கொடூரமாக தாக்கப்பட்டார்கள். அதில் தந்தை செல்வா உட்பட நம்முடைய தமிழ் சொந்தங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேல் அங்கே கொல்லப்பட்டார்கள். தொடர்ச்சியாக அகிம்சை வழியிலே போராடிய நம் மக்கள் மீது சிங்கள இனவதிவாளர்கள் கிட்டத்தட்ட 150 பேரை கொண்டதை தாங்கிக் கொள்ள முடியாத இன மக்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இருவர்களுக்கும் பெரிய ஒரு போராக நடந்தது. சிங்கள இனவெறி கும்பல்கள் கடுமையாக நம் மக்கள் மீது திருவண்ணாமலை போன்ற பகுதியில் உள்ள மக்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினார்கள். அந்த கொலைவெறி தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் போது ஜூன் 15, 1956 பண்டாரநாயகா சிங்கள மொழியை ஆட்சி மொழியாக பிரகடனம் செய்தார். இது இந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தையும் பல்லாண்டு காலாக போராடி கொண்டிருக்கிற நம்மளுக்கு எந்த ஒரு அறிக்கையும் இல்லாமல் இது அறிவித்தார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கவனத்தை உருவாகி ஆக தன் மொழிக்காகவும் தன் இனத்துக்காகவும் போராடிய மக்கள் அவர்கள் அந்த உரிமையை கொடுக்க மறுத்தது சிங்கள இனவழிக்காரர்கள். தமிழர்களுக்கு ஒரு தனிநாளாக அங்கீகரிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். பூர்வீக குடிமக்களாக வாழ்ந்த உங்களுக்கு நிலம் சொந்தமில்லை என்று சொன்னார்கள். இது இலங்கை சிங்களவர்களுக்கு தான் சொந்தம் என்று அறிவித்தார்கள், பிரதமர். அப்பொழுதுதான் நம்முடைய தலைவர், தேசிய தலைவர் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழகத்துக்குமே ஒரு ஒற்ற நம்பிக்கையாக, அதாவது சோழர் காலத்திலே ராஜராஜ சோழர் போன்ற தமிழர்கள் வாழ்ந்து மறைந்ததற்கு பிறகு தமிழை கடுமையாக முன்னிறுத்தியவர் நமது தேசியத்தில் மட்டும்தான். இல்லையென்றால் சோழர் பரம்பரையோட நம்ம தமிழர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணம் மூடியிருப்பார்கள். அவர்களுடைய இறப்புக்கு பிறகு, அவருடைய அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு பிறகு தமிழர்களை உலக நாட்டு அரங்கில் முன்னிறுத்தியவர் தேசிய தலைவர் மட்டும்தான். இது வரலாறு. அப்படிப்பட்ட தலைவர் தான் செல்வா என்று சொல்லி சொன்னார். அகிம்சை போராட்டம் எப்போதும் நமக்கு கை கொடுக்காது. அகிம்சை போராடினால் நம் மக்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவார்கள். ஆக கல்வியேற்றி போராடினால் தான் நம் மக்களையும் காப்பாற்ற முடியும். இதுக்கான கோரிக்கைகளை நம்ம முன்னிறுத்தி அழுத்தமாக கொடுக்கப்படும் என்றுதான் அந்த மக்கள் மீண்டும் கல்வியேற்றி போராடினார்கள். மக்களை திரட்டி ஒன்று திரட்டி இளைஞர்களை கட்டமைப்பு செய்து சிறு குழுக்களாக இருந்து முதலாக தாக்குதல் நடத்தினார்கள். உலக அரங்கியை ஒடுக்கியது. சிங்களத்துக்கு எதிராக கடுமையாக அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்களெல்லாம் தலைவர் பிரபாகரன் அவரோடு அணி சேர்த்தார்கள். செல்வாய் என்ற அகிம்சை போராடி எடுத்த முன்னெடுப்பை விட ஐயா கல்வியேற்றி போராடினது மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்தது அந்த சிங்கள அரசு. அது கிட்டத்தட்ட மிகப்பெரிய பேரழிவை உருவாக்கினாலும் அவர்கள் அந்த மண்ணின் விடுதலைக்காக போராட பெண்கள் இருந்து ஆண்கள் வரை சிறு குழந்தைகள் கூட அந்த போராட்டங்களை நாம் நிற்கிறோம் என்று எங்கே நிறுத்தி நின்றார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் ஒடுக்குமுறை எங்கு இருந்து துவக்கப்படுகிறதோ, எங்கே நம்மை ஒடுக்குகிறார்களோ அங்குதான் புரட்சிகள் பிடிக்கும். தனக்கான உரிமைகளை அவர்கள் கேட்கும் போது எந்த அரசு கொடுக்க மறுக்கிறதோ அந்த அரசுக்கு எதிராக கல்வியேற்றி போராட துவங்கி விடுவார்கள். அது இலங்கையில் மட்டுமல்ல,
தமிழ்நாட்டிலேயும் ஒரு நாள் நடக்கும். ஏன்னா நாம் இன்று நேரத்தில் இல்லை, தமிழ்நாட்டை தனிநாடாக அங்கீகரிங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதற்கு என்ன காரணம் என்றால், இங்கே நம்முடைய மொழி சிதைக்கப்பட்டு வருகிறது, இங்கே நம்ம பண்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அதற்கு எங்களுக்கு தனிநாடாக அங்கீகரிங்கள் என்று சொல்லித்தான் தமிழரசன் இந்த போராட்டத்தை தனிநாடுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார். அவர்கள் இலங்கையிலே தனிநாடு கோரிக்கையை முன்னெடுத்து போராடி கொண்டு இருக்கும்போது தமிழரசன் தனித்தமிழ்நாடை இங்கே முன்னிறுத்தி போராடினார். ஆனால் இங்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் தமிழரசுக்கு இருந்தது. இங்கே இந்தியத்துக்குள் அவர் கட்டுப்பட்டு இந்த தேசிய இனங்கள்லாம் இந்தியத்துக்குள் கட்டுப்பட்டு இருப்பதால் அவர்கள் போராட்டத்தை வெகுவாக எடுக்க முடியவில்லை. தமிழரசன் போன்ற தலைவர்களால் அவர்களுக்கு தன்னெழுச்சியாக போராடுறார்கள். மக்களுடைய செல்வாக்கோடு அவர் போராடினால் அது வெற்றி பெற்றார். ஆனால் தமிழரசு தோழருக்கு இங்கே மக்கள் செல்வாக்கு குறைந்திருந்த காலத்தால் தன்னெழுச்சியாக அவர் குழுக்காரர்கள் தான் போராடினார்கள். ஆனால் அவர் அப்படி போராடினாலும் கூட இன்று வரை அரசு தமிழரசன் பேரை சொன்னால் அது பயத்தை தான் உருவாக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மிகப்பெரிய போராட்டம். ஏன் இந்த போராட்டங்களை எடுக்கிறார்கள் என்றால், ஒரு மொழிகள் சிதைக்கும் போது, நம்முடைய பண்பாடுகள் சிதைக்கும் போது, நம்முடைய வேலைகள் பறிக்கும் போது இது போன்ற போராட்டங்களை மக்கள் தொடங்குவார்கள். இது இயல்பான உடன்தான். இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அரசு முன்வைக்கிறது. அதை இந்திய அரசு முன்வைக்கிறார்கள். அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையாக முன்வைத்து இந்த தேசிய இனங்களை, தேசிய இனம் என்றால் என்னங்க, தமிழ்நாடு தேசிய இனம், தமிழ்நாடு மொழிகள் பண்பாடு வாழ்ந்திருக்கு. அப்ப கேரளா இருக்கு, ஆந்திரா இருக்கு, கர்நாடகா போன்ற இதெல்லாம் ஒரு தேசிய இனங்கள். இந்தியா என்பது நம்ம நாடுதான் கிடையாது. தயவுசெய்து நீங்க எப்பவுமே இந்தியா நாடு மட்டும் சொல்லிடாங்க. இந்தியாவில் நம்ம நாடு கிடையாது. நம்ம நாடு தமிழ்நாடு தான். அவனவன் நாடு அவனுக்கு தான் சொந்தம். இந்த இந்தியா என்பது நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஒரு அரசு எதிர்த்து நம்மளை இடத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். சிஎஸ்டி வரியை கொண்டு ஒட்டுமொத்தமாக இங்கே பரவி கிடக்கின்ற தேசிய மக்களினுடைய வருவாயை கொள்ளையடிக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்ற நாசகார திட்டங்களாம் அவர் கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு என்ன ஒரு கட்டமைப்பு என்றால், தேசிய இனங்கள் எல்லாம் தனித்த இனமாக அதை அங்கீகரிக்கப்படாது, நம்ம விடக்கூடாது. அவங்கள போறா நம்ம காலடிக்கு கீழே தான் வைத்திருக்க வேண்டும். இதுதான் பாசிசம் என்று சொல்லக்கூடிய இந்துத்துவாத தத்துவங்கள். இந்து என்பது நமக்குரியதான். இந்து அவனுக்குரியது கிடையாது. இந்து என்ற சொல் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து தோன்றப்பட்டது. நம் தமிழர்களுக்காக சுதந்திரமானது இந்து என்ற அந்த சொல்லு வேளாண். சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து தோன்றியதான் இந்து என்று வந்தது. சிந்து இல்லை, சிந்து சமவெளி காலத்தில் இந்தாக மாறியது. அது கிரேக்கர்கள் வைத்த பேர். அதனால அவன் அதை எடுத்துக்கொண்டான். அவன் பாசிச கும்பல் என்று சொல்லக்கூடிய இந்த பிராமணியர்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டு இந்த இந்து எனக்கு தான் சொந்தம் என்று சொல்கிறார்கள். பார்த்தா பெரியார் ஒருத்தர் சொல்றா, அம்பேத்கர் ஒருத்தர் சொல்லாங்க. அப்ப இந்து என்பது தமிழர்களுடைய பண்பாட்டை குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்து நம்மளுடைய வேதாந்தத்திலே நம்மளுடைய பார்த்தீங்கன்னா நீங்க மாசிகள் எல்லாம் கும்பிடுவோம். நம்மளுடைய புலவழிபாடுகள் இதெல்லாம் இந்து நம்முடைய நாகரிகம். அதை இவர்கள் பிராமணியர்கள் தனக்குத்தான் சொந்தம் என்று அங்கீகரிக்கிறார். அவனுக்கு மொழியெல்லாம் கிடையாது. பிராமணியர்களுக்கு மொழி கிடையாது, எந்த கிடையாது. ஆனால் தன்னை இந்து என்று சொல்லிக் கொண்டு பிராணத்தை செய்கிறார். ஆக இந்த நாட்டை இந்து என்ற கட்டமைப்புக்குள் கொண்டு வர வேண்டும், பிராமணிய கட்டமைப்புக்குள் கொண்டு வர வேண்டும் கொண்டுதான் இப்ப இது மாதிரி செய்யறாங்க. அது பிராமணியருக்கு இன்னைக்கு ஆலோசனை நம்ம மோடி உட்பட இன்னைக்கு காங்கிரஸ், மோடி காங்கிரஸ் எல்லாம் ஒண்ணுதான். அதெல்லாம் பிரித்தாளுடைய பிரிச்சுலாம் பண்ணக்கூடாது. மோடி வேற காங்கிரஸ் இருவருமே பிராமணிய கட்டமைப்பு உடையதான். எவன் வந்தாலும் வந்தவர். அப்ப நம்ம பண்பாடுகளை சிதைக்கும் பொழுது நம்ம போராடித்தான் ஆக போராட்டங்களை நம்ம முன்னெடுத்து தான் போகணும். இது மாதிரி போராட்டம் தான் அவரு நம்ம முன்னெடுத்தார்கள். அதுல அவர்கள் 90% வெற்றி அடையும் காலத்தில் தான் இந்த இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நாசவார கும்பல் அந்த இலங்கை சிங்களவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள், போர்க்கருவிகளை கொடுத்தார்கள். நம் இன மக்களே கொள்வதற்கு இவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். இதுதான் வரலாறு. தனித்து ஒரு சிங்கள ராணுவம் விடுதலை புலிகளை வெற்றி அடைந்திருக்கவே முடியாது. அவை எவ்வளவு பெரிய ராணுவம் இருந்தாலும் நம்மளுடைய புலிகளினுடைய போர் தந்திரங்கள் யுத்திகளை அது சமாளிக்க முடியாது. அவன் எல்லா நாட்டு ஒரு சின்ன இயக்கத்தை, புலிகள் என்ற ஒரு சின்ன இயக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய இந்த சிங்கள ராணுவம் அது இந்திய அரசை கூப்பிட்டது. சீனா போன்ற அண்டை நாடுகளை கூப்பிட்டு எனக்கு தோழம் நிற்கிறார்கள். அப்ப அவர்களை விட
நம் வலிமை பெற்றவர்கள் தான் புலிகள். ஏன் அந்த புலிகளை கட்டமைப்பது யார் என்றால் மேதர் பிரபாகர் அவர்களிடம் ஒழுக்கம் இருந்தது, பண்பாடு இருந்தது. அந்த பண்பாட்டு மூலமாக அவர்கள் குழுக்களாக சேர்ந்து மக்கள் எழுச்சி போராட்டத்துக்கு முன்னெடுத்தார்கள். அதனால் அது 90% வெற்றி அடைந்தது. அன்று இந்த நாசகார கும்பல் என்று சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு புலிகளுக்கோ இலங்கை தமிழர்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவித்தால் கூட அவைகளுக்கு நம்மளை மக்கள் இழந்திருக்க மாட்டோம். முள்ளிவாய்க்கால 3 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டது காரணமே கருணாநிதி என்ற நாசகார கர்நாடக பாம்பு தான். வாழ்க்கையை மறந்துடவே கூடாது. ஒரு இனம் அழிக்கப்பட்டது கருணாநிதி தான் ஒரு காரணம். தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு இனத்தையே பலி கொடுத்தான். அதை விட கொடூரமானது பாப்பாத்தி ஜெயலலிதா. போர் என்றால் கொலைகள் நடந்துதான், பலி ஆகத்தான் வேணும்னு சொல்லி இளைஞருடைய தமிழருடைய படுகொலை வைத்து இவர்கள் இங்கே அரசியல் நாடகம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஆகையால் தான் ஆயத்தமிழர் கட்சி எப்போதுமே இந்த திராவிட கட்சியோட ஒரு புண்ணியலாக நான் இருந்ததும் கிடையாது. தொடங்கப்பட்ட இந்த 6 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்று வரை நான் திராவிடத்துக்கு எதிராக இருக்கிறதுக்கு காரணமே அவர்கள் தமிழர்களுடைய விரோதிகள் என்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களை எதிர்த்து வைக்கிறோம். அவரோடு எந்த காலத்திலும் நாம் கூட்டு வைக்க மாட்டோம். ஏன்னா அவர் தமிழ் இனப்பகைவர்கள். இன்னைக்கு ஐநாவில் இந்த இன தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து ஐநாடு தீர்மானம் போட்டா கூட அதிலிருந்து விடுவிட்டு வந்து விடுகிறார்கள். அப்ப இந்திய அரசு என்பது எப்பொழுதுமே இலங்கையில் தமிழர்கள் தனிநாடை பெற்றுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னவென்றால் அங்கு தமிழீழம் விடுதலை பெற்றுவிட்டால் இந்த தமிழ்நாடு தமிழீழத்தோடு இணைத்து விடுவார்கள், அகண்ட தமிழ்நாடை உருவாக்கி விடுவார்கள் என்பது ஒரு திட்டம். ஏன்னா பாமன் மனத மாதிரி அங்கே ஒரு 17 கிலோமீட்டர் நம்மளுக்கு வரும். இலங்கைக்கு நம்மளுக்கு 17 கிலோமீட்டர் நம்முடைய தொடர்பு தொப்புக்குடி வருவார்கள். அவங்க யாரும் இல்லை, இங்கிருந்து போனவர்கள் தான். நம்ம திருச்சி பக்கத்தில் இருந்து போனவர்கள் தான். எல்லாருமே அந்த இலங்கையில் உள்ளவர்கள் கூறுகுடி தமிழர்களாக இருக்கிறவர்கள் தான். நம்முடைய மக்கள்கள் அப்படி தமிழீழம் அடைந்துவிடக் கூடாது என்பது சிங்களர்களை விட இந்த இந்தியன் கடுமையாக எதிர்க்கும். ஏன்னா அவர்களுக்கு இது ஒரு காலத்தில் இலங்கையோடு, அதாவது தமிழீழத்தோடு இந்த இலங்கையும் இந்த தமிழ்நாடு சேர்ந்துவிடும், ஒரு அகண்ட தமிழ்நாடு உருவாக்குவார்கள், அது பேராபத்தை வந்துவிடும், இந்திய கட்டமைப்பை உடைத்து விடுவார்கள், பாசிச அரசை தளர்த்து விடுவார்கள் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக வைத்து இன்று வரை புலிகளுக்குள்ள தடையை நீக்க அவர்கள் நம்ம வலியுறுத்தினாலும் அது மறுப்பு வருகிறது. இந்த இந்திய ஒன்றிய அரசு, அது ஒன்றிய அரசு, அது இந்திய அரசு, ஒன்றிய அரசு. அவன் நம்ம கண்காணிதாங்க, இந்த தேசிய இனங்களுடைய கண்காணிகள் அவ்வளவுதான். அவன் தான் இப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு அங்குள்ள வடவர்கள் கூட இங்கே திணித்து வைத்து அவர்களுக்கு ரேஷன் கார்டுல இருந்து வாக்காளர் அட்டை எல்லாம் குடித்து ஒன்றாக திணித்து அதை கொண்டு இன்னுடைய ஒரு கட்டமைப்பு உடைக்கும் தான் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு புனிதமான போர். அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தமிழ் தேசிய அரசியல் என்பது புனிதமான போர். நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கணும். சில பேர் பார்த்தா ஒரு ஊரில் பார்த்தா தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு வச்சுருக்காங்க. அதில் பார்த்தா இங்கிட்டு பெரியார் படத்தை வச்சுக்கா, அங்கே அம்பேத்கர் படத்தை வச்சுக்கா, நடுமண்டு பிரபாகரன் படத்தை வச்சுருக்காங்க. அது எந்த லாஜிக்குன்னு தெரியல. ஒருபோதும் ஆதிக்க அதிகார வர்க்கத்தோடு சமரசமில்லாத போராடிதான் பிரபாகரன். ஆனால் இவர்கள் இருவருமே சமரசமானவர்கள். பார்ப்பனியத்தோடு சமரசமானவர்கள் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் பெரியார் அவர்களும். பார்ப்பனியத்துடைய கூட்டாளிகள் தான் அவர்கள். தேசிய அரசியல் அங்கீகரித்தவர்கள். அவர்கள் ஒருபோதும் தனித்தமிழ்நாடையோ தனியுடைய மொழிகளையோ அங்கீகரிக்க மாட்டார்கள். அது எனக்கு அந்த படித்தவர்கள் நான் தெரியும். ஏதோ ஒரு மாறி நம்ம மக்கள் அந்த காலத்தில் பெரியாரை நம்பிட்டாங்க, அம்பேத்கர் நம்பிட்டாங்க. அம்பேத்கர் ஒருபோதும் தமிழை அங்கீகரிக்க, இந்தியவும் இங்கிலீஷிலிருந்து தேசிய ஒரு மொழியாக அதை அங்கீகரித்து சொல்லி வைத்தார். தமிழ்நாடு ஒரு பேசுகிறது, தமிழ்நாடு தமிழ். அதே பெரியார் தனித்தமிழ்நாடு கோரிக்கை வைக்கும்போது அது முற்றிலுமாக எதிர்த்தவர் தான் வரும். இருவரும் சக்திகளோடு இடையில் கொண்டு போய் பாவனை சொல்லி வைத்து இன்று மாவீரன் நாள் கொண்டாடுவது என்பது வெட்கக்கடாத விஷயம். தமிழர் கூட்டணின்னு சொல்லிட்டு திருமுறை காந்தியை எல்லாம் வச்சு நடத்தாது போட்டு அதெல்லாம் இந்த உள்கட்டமைப்பை உடைக்கிறது. தமிழ் தேசிய அரசியலை உடைக்கிறது சதிவேலைகள், சதிகாரர்கள். அவன் உண்மையான தமிழ் தேசிய பதிலாக இருந்தால்
தமிழைத்தான் அங்கீகரிப்பான். திராவிடம் என்பது நம்ம மொழியெல்லாம் கிடையாது. ஆனா திராவிடத்துக்கு சம்பந்தமே இல்லை, நம்ம தமிழர்கள். ஆனால் அது திராவிட நாடு என்று சொல்றது, ஆனால் தமிழின் தலைவர் என்று தன்னை முடிசூட்டிக் கொள்கிறது. இது வெட்கக்கேடான விஷயம். காலங்காலங்களாக இந்த திராவிடம் என்ற சொல்லாடலை வைத்துக் கொண்டு இந்த தமிழ்நாட்டை அடிமை தேசமாக வைத்திருக்கிறார். நினைக்கிறது இலங்கை தமிழில் மட்டும்தான் அடிமைப்பட்டு இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளார்கள். நம்மளும் அடிமைப்பட்ட சமூகத்தை கிடக்கிறோம். சுதந்திர சமூகம்லாம் கிடையாது. அவனுடைய கட்டமைப்பு தான் இருக்கிறோம். இஷ்டத்துக்கு வரிய ஏற்றுறான், இஷ்டத்துக்கு கரண்ட் பிள்ளை ஏற்றுறான், அதை எல்லாம் கேட்கவே முடியல. சர்வாதிகார போக்குதான் இங்கே இருக்கு. ஆக மக்களாட்சி மலர வேண்டும். தமிழர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதுதான் என்னுடைய ஆவல். அது யாராக இருந்தால் என்ன, ஒரு தமிழன் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவ்வளோதான். மற்றவங்க ஏற்றுக்கிறதுனால சைத்துக் கொள்ள முடியாது. தமிழர்களை நாங்கள் யாராக இருந்தாலும் இங்கே இருக்கோம். முதல்வராக தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மற்ற புறமொழியாளர்களை வந்து ஒன்றுங்கிறத நான் என்னால் ஏற்றுக்க முடியாது. இது போலதான் இலங்கையும் நடந்தது. இன்று வரை போன்றது. ஆனால் ஒரு நாள் ஒரு பொழுது தமிழீழ மலரும். அதுல வந்து இன்னைக்கு இல்லை என்றால் ஒரு நாள், ஆனால் தமிழீழ மலரும். அவர்கள் விடுதலை பெறுவார்கள், சுதந்திர மனிதர்கள் வாழ்வார்கள். அது என்பது நம்பிக்கை இருக்கு. ஆனால் தமிழ்நாடு அது மாறுமா கிடைக்குமா என்பதுதான் கேள்வி. காலப்போக்கில் நம்ம இந்திய அரசியல் அடையப்பட்ட சமூகமாக கிடந்துடுவோமா என்பதுதான் ஒரு ஐயப்பாடு. இது போன்ற நிகழ்வுகள் மூலமாகத்தான், ஆய்வுகள் மூலமாகத்தான் சில விடயங்களை இவங்களோட கலந்து கொள்ள நாங்கள் இருக்கிறோம். தொடர்ச்சியாக தாய் தமிழர் கட்சி வந்து தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் கடுமையாக முன்னெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். பல போராட்டங்கள், பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை வந்து நிகாரித்து வருகிற டிசம்பர் 3ஆம் தேதி பரமக்குடியில் ரயில் நிலையம் முற்றுகை போராட்டம். நூற்றுக்கணக்கான நம் சொந்தங்கள், தாய் தமிழர் கட்சியின் சொந்தங்கள் வந்து அதை முற்றுகையிட நாங்கள் தயார்படுத்தி இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டிலே அவங்க செய்யலாம், நாங்களே செய்யலாம், தாய் தமிழர் கட்சி தான் செய்யும். ஏன்னா நாங்கள் வந்து ஒட்டுணி குழைக்க மாட்டோம், ஆரியத்தோடைய திராவிடத்தோட நக்கி குழைக்க மாட்டோம். நாங்கள் ஒரு தனித்த தமிழ் தேசியவாதிகள். நாங்கள் எங்களுக்கு ஒரு இந்துவர் நூற்றுக்கணக்கான பேரோட நாங்கள் வந்து இதை எதிர்த்து நாங்கள் போராட முன்வந்திருக்கோம். டிசம்பர் 3ஆம் தேதி இந்த 12 மணிக்கு வர ட்ரெயினை வந்து நாங்கள் முற்றுகை வரலாம், மறியலாம். முற்றுகைன்னு சொல்லுவோம், அந்த மறியல் கூட நடக்கலாம், அதை சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில் இது மாதிரி இந்த திட்டங்களை எடுக்கணும். அரசு அச்சுறுத்தல் அச்சுறுத்தாட்டா பயப்பட மாட்டான். சட்டங்களை திட்டங்களை கொண்டு வரான். தமிழ் தேசியவாதி சொல்றாங்க, நான் தமிழ் தேசியவாதி தான், நாங்கள் மக்களுக்காண்டி அதை செய்யக்கூடாது இதை செய்யலாம்னு சொல்றாங்க. எவரும் செய்ய மாட்டேன். அறிவிப்பாப்பா ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து கொண்டு வரேன், ஒரே சிஎஸ்டி வெளியே கொண்டு வரேன், நம்ம வளர்ந்தப்பறம் கொண்டாடிச்சுக்கலாம், ஒரே கல்வி முறையை கொண்டு ஒரே நாடு ஒரே கல்வி முறையை கொண்டு வரேன். அப்ப இந்தியவும் சமஸ்கிருதத்தையும் கட்டாய படங்களாக அது தெரிவிப்பாங்க. சரியா? ஏற்கனவே நம்மளுக்கு வந்து நிறைய வந்து அரசியல் அமைப்பு சட்டத்துல உள்ளாட்சி இருக்குது, பேரூராட்சி இருக்குது, இப்படி அரசியல் கட்டமைப்புலாம் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் ஒன்னா நீ வெயிலான ஒரே தேர்தல் அறிவிப்புலாம், ஒரே ரேஷன் கார்டு அப்ரூவ் பண்ணா, ஒரே இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறான்னு சொல்றது ஏற்புடையது. இது என்ன என்றால் தேசிய மக்களை பாசிச அரசு அடிமை சமூகமாக வைக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்கிறார்கள். இதுக்கு இந்த ஆங்கிலம் நான் வழியாக சொல்கிறேன். அத்தனை தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு ஒரு கருத்தாக கோரிக்கையாக வைக்கிறோம். தயவு செய்து தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்லிக்கொண்டு திராவிடத்திடம் நக்கி படைப்புகளை விட்டுவிடுங்கள், ஆரியத்திடம் அடிமனில் நடக்கிறதை விட்டுவிடுங்கள், தமிழ் தேசிய கருத்தியலை முன்வையுங்கள். தமிழீழ விடுதலை பருவம் தமிழ்நாட்டின் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நாம் போராடுவோம். அண்ணன்மார்களாம் எத்தனையோ தமிழ் தேசிய இயக்கங்களாம் வச்சிருக்காங்க. நீங்கள் வச்சிருந்தும் இந்த மக்களுக்கு பயனற்ற ஒரு அமைப்பாக இருந்துவிடக் கூடாது. அதுதான் என்னுடைய நோக்கங்களும் திட்டங்களும். ஏன்னா எங்களை விட ஆளுமை செலுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் திராவிடத்துக்கு வளர்ந்து இணைந்து கொடுத்து போனீர்கள் என்றால் எங்களை போன்ற ஆளுநர்கள் முன்னெடுத்து போவதில் மிகப்பெரிய பின்னடைவும் சிரமமும் உண்டாகும். நம் கருத்தியலை சரியாக வைக்க வேண்டும். கருத்தியலை சரியாக வைத்தால் தான் அது கட்டமைப்பாக ஒரு இயக்கங்கள் வளரும். அதுபோலதான் மேற்கு பிரபாகரன் அவர்கள் தன் கருத்தியலும் சரியாக இருந்தால், கட்டமைப்பையும் சரியாக இருந்தால், வெற்றி அடைந்தால் உயிரோடு இருக்கிறார் என்பது நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கிறது. இன்று வரை மேற்கு இறந்து விட்டார் என்பது நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. இந்த மண்ணில் உயிரோடு தான் இருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் இங்கு நெஞ்சில் பதித்தவர்கள்லாம் போல தமிழரசன் ஐயா பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு விருதுகள் போன்றதுதான். தமிழீழமும் தமிழ்நாட்டின் விடுதலையும் அவசியம். இதை வந்து எல்லோரும் உணர்த்தவும் சொல்ல வேண்டும். அதற்காக தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்லிக்கொண்டு பெரியார் படத்தை போடுவது, அம்பேத்கர் படத்தை போடுவது, இது போன்ற செயல்களை செய்து தமிழ் தேசிய
அரசியலினுடைய கூரை மழுங்கடித்து விடாதீர்கள். அதுதான் என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறோம். நீ உண்மையாக தமிழ் தேசியவாதிகளாக இருந்தால் நீ மேதகு பிரபாகரன் அவர்களை தோழர் தமிழரசன் அவருடைய வழித்தோன்றலாக நீங்கள் முன்வர வேண்டும். தமிழ் தேசிய அரசியலை நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படிக்கொண்டு இந்த மாவீரர் நாளை முன்னெடுத்த என்னுடைய அன்பு சகோதரர் ஒரு தனித்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இப்படி இது போன்ற கூட்டங்களை நடத்துவது பெருமைக்குரிய விடயங்கள். இது வந்து ஒவ்வொரு உணர்ச்சி உள்ள மனிதர்களால் நம்ம செய்யணும். எல்லாரும் செஞ்சிட முடியாது. எல்லாரும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான் செய்யணும். ஆயிரம் ஆயிரம் பாராட்டுகளை சொன்னீங்க. மென்மேல அடுத்த பாராட்டுகள் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறது. அதுக்காக திட்டங்களாம் வகுத்திருக்கோம். இன்னும் ஒரே இதில் வந்து நம்ம விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம்னா அந்த திட்டங்கள் நிறைய வைத்திருக்கோம். இங்கே கூட நாசகார திட்டங்களை எதிர்த்து கண்டிப்பாக நம்ம போராடுவோம். ஜானகிராமனை யாரும் அச்சுறுத்தலோ காவல்துறையோ மற்ற உளவுத்துறைகளோ அச்சுறுத்தக்கூடாது என்பது இதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரும் அசைத்து விட முடியாது. அவர் இருக்கிற இடம் வந்து மிகப்பெரிய தூணில் நிற்கிறார். அவரை சீக்கிரம் பேர்த்து விட முடியாது. எங்களை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும், அறியாதவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஜானகிராமன் இருக்கிற இடம் வந்து தமிழ் தேசிய களத்தில் அதுவும் தாய் தமிழர் கட்சியோடு நிற்கிற காலத்தில் நிற்கிறார். அவரை யாராலும் அசைத்து விட பரவாது. அவரை அசைக்கும் போது மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். அது வந்து முன்னெடுக்கும் போது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பலமான கட்சி என்பது. ஆக எல்லாரும் நாங்கள் வந்து என்னுடைய விடுதலைக்காக தான் போராடுறோம். அதனால மற்றவங்க வந்து ஏதோ பிழைப்புக்காக போராடிட்டு இருக்கோம், மக்கள் திரட்டலாம் வரலாம், அவனால ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து எப்பவுமே மக்கள் சார்ந்த போராட்டங்களுக்காக முன்னெடுப்போம். நீங்க சாதினா இன்னைக்காவது நீங்க பார்த்துருக்காங்க, சாதி போராட்டமா எடுக்க மாட்டோம். எங்கெல்லாம் ரொம்ப தூரம் சாதிக்கு எங்கெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். என்ன எங்களுடைய போராட்டம் வேற, எங்களுடைய வழி வேற. எங்களை விட்டு விடுங்கள். எங்களை இழுத்து பிடிக்கிறதுக்குன்னா அது மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். ஜானகிராமன் இந்த பகுதியில வந்து துணிந்து தாய் தமிழ் கட்சியை வளர்க்கலாம். உங்களுக்கு வந்து காவல்துறையினாலேயோ இல்லை உளவுத்துறையினாலேயோ ஏதோ வழியில் உங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் வந்தால் உடனே தலைமைக்கு தெரியப்படுத்தலாம். கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு எதிரான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். எங்களுடைய போராட்டங்களை வருகின்ற 3ஆம் தேதி வந்து பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு வலிமையான ஆளுநர் என்று உங்களுக்கு தெரியும். இந்த மாவீரர் நாளுக்கு வருகின்ற அத்தனை தமிழ் உறவுகளுக்கு நன்றி கலந்த வளர்த்ததை தெரிவித்து நன்றி வணக்கம்.